ஹாய் வெல்கம் டு ஒரு லீட் கோட் சீரிஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் டூப்ளிகேட் ப்ராப்ளம் நம்பர் 2 and 7. இது ஒரு ஈஸி டிஃபிகல்ட்டி ப்ராப்ளம் தான். இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு அரே கொடுப்பாங்க. அதில் டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். டூப்ளிகேட்ஸ் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 1 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இதில் டூப்ளிகேட்ஸ் இருக்குன்றனால ட்ரூஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைனா எல்லாமே டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நான் அதில் வந்து ஒரு மெத்தடை காட்டுறேன். ஸோ இப்போ இந்த சொல்யூஷன் வந்து மேப் யூஸ் பண்ணி போட்டிருக்கு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மேப் க்ரியேட் பண்ணுவோம். மேப் இனிஷியலாக வந்து இந்த ஸ்டேட்டில் எம்டி ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க அரேவை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு எலமெண்ட்டாக எடுத்து. இந்த கேஸில் நம்ம 1 2 3 1 இந்த அரேவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உள்ளே ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பார்ப்போம். நம்ம மேப்பில் ஆல்ரெடி 1 இருக்கா அப்படின்றத பார்ப்போம். நம்ம மேப் எம்டியாக இருக்கிற ஸ்டேட்டில் 1 இருக்காது. ஸோ இது வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம இந்த எல்ஸ் பிளாக்குள்ளே வந்துட்டு 1க்கு ட்ரூ அப்படின்னு அந்த மேப்பில் செட் பண்ணிடுவோம். 1ல் ட்ரூ அப்படின்னு செட் பண்ணிடுவோம். இதே வந்து எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் நடக்கும். 2 3 எல்லாத்துக்கும் நடக்கும். கடைசியில் மேப் இது மாதிரி இருக்கும். அகெயின் உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் எலிமெண்ட் வரும்போது 1 வரப்போ நீங்கள் செக் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மேப்பில் 1 இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். இந்த டைம் ஆல்ரெடி 1 இருக்குது. அதனால் இது ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த சம் லூப் இருக்குது இல்லையா? அது வந்து ஃபைனலாக ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடும். இன்கேஸ் அப்படி எதுவுமே டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸே இல்லை அப்படின்னா எவ்ரி டைம் நம்ம இந்த சம்மோட கால் பேக்கில் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஸோ எல்லா வாட்டியுமே ஃபால்ஸ் வந்துச்சுன்னா சம் வந்து ஃபைனலாக ஃபால்ஸ்ன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ டூப்ளிகேட்ஸ் இல்லைன்ற மாதிரி நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து செட் யூஸ் பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செட் பை டிஃபால்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இக்னோர் பண்ணிடும். இப்போது நமக்கு கொடுத்துருக்க அரேவை நம்ம ஒரு செட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா செட் வந்து அதை இக்னோர் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் காட்டுறேன். நான் 1 2 3 1ன்ற அரேவை வந்து செட்டாக மாற்ற சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 3ன்னு தான் காட்டுது. ஏன்னா இங்கே 1 வந்து ஒரு டூப்ளிகேட் எலிமெண்ட். அதை வந்து செட் இக்னோர் பண்ணிவிட்டு 1 2 3 மட்டும்தான் அது செட்டில் வச்சுக்கும். ஸோ பை திஸ் லாஜிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் அரேயில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். 1 2 3 அண்ட் அகைன் 1 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். டூப்ளிகேட்ஸ் இக்னோர் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஒரிஜினல் அரேயோட லென்த் பெருசாக செட்டோட சைஸோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதில் டூப்ளிகேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இதுதான் இந்த லாஜிக்.